அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு. இந்த உளுந்தஞ்சோறு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில். நான் வந்து 10th படிக்கிறப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து அவங்களுக்காக இந்த உளுந்தஞ்சோறும் அதுக்கு காம்பினேஷன் வந்து மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுலேருந்து எனக்கு இந்த உளுந்தஞ்சோறு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து காம்பினேஷன் நான் வேறு பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கணும். அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கு பிறகு அரிசியும் வறுத்து எடுத்த உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெசிபி. இதுக்கு வந்து அதிகமாக பொருள் எதுவும் தேவையில்ல. நீங்கள் வந்து 1 கப்பு ரைஸ் எடுத்திங்கன்னா 4 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் அதோட மெஷர்மெண்ட்டு. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கீங்களோ அதே கப்புக்கு 4 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து ஒரு கப்பு நான் துருவி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு முக்கால் பங்கு வந்து நான் இதில் வந்து போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காவை நம்ம வந்து ரைஸ்லாம் ரெடியான அப்புறம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய். அவ்வளோதான் இதோட பொருள் எல்லாமே. இதை எல்லாமே நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரில் வந்து வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உதிர்ந்தால் இந்த ரைஸ் ரெடி ஆயிரும். எதுக்கு வந்து நம்ம வந்து உளுந்தை வறுக்கிறோன்னா உளுந்துக்கு வந்து ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்குது. நீங்கள் வறுத்து செய்யும்போது அந்த வந்து பிசு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ரைஸ் ரெடி ஆயிடுது. இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கருவாட்டு குழம்பு இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். ஆனால் வந்து இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த சிக்கன் ரெடி பண்ணி அதோடு இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வந்து அடுத்தால ரம்லான் ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது போடுறேன். அதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி